ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்கறை எஃப்சி விஜய். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பாடு பிடிச்ச பிறகு நம்ம வலையில் வந்து ரொம்ப அதிக அளவில் காணாங்கத்தை மீன் வந்தது. அந்த காணாங்கத்தை மீனை எப்படி பிரித்து எடுத்து எப்படி அலசி ஐஸ் பாக்ஸில் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்குறோம். இந்த காணாங்கத்தை வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 20லேருந்து 25 டட்டு காணாங்கத்தை வந்தது. இந்த காணாங்கத்தை கூடவே நிறைய மஞ்சள் மீன்கள், அப்புறம் சில்லறை மீன்கள் எல்லாமே வந்தது. இது வந்து நமக்கு வந்து விடிஞ்சப்பாடுனால, இந்த விடிஞ்சப்பாடுன்னு சொல்லுவோன்றது என்னென்னா, சூரியன் உதிக்கிற நேரத்தில் பாடு பிடிக்கிறதுனால அது வந்து விடிஞ்சப்பாடுன்னு சொல்லுவோம். அந்த பாடு வந்து எப்போதுமே மீன் வந்து ரொம்ப அதிக அளவில் மீன் வரும். அதேமாதிரி சூரியன் மறைய நேரத்தில் பிடிக்கிற பாடும் மீன் அதிக மீனாகவே வரும். அந்த நமக்கு அதிக மீன் வந்ததில் வந்து இந்த காணாங்கத்தை இதில் கடந்ததுனால நம்ம அந்த காணாங்கத்தை தான் பிரிச்சுக்கிட்டுருக்கோம். இது கூட பாருங்கள், நகரை, அப்புறம் மஞ்சள் மீன்கள், அப்புறம் சின்ன சின்ன மற்ற மீன்கள் எல்லாமே நிறையா வந்திருந்தது. இந்த மீன்கள் எல்லாத்தையும் விற்பனை பண்ணுறதுனால வந்து இது நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல பாடாகவே இந்த பாடு நமக்கு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்படி தான் மீனை அலசி வட்டால் அடுக்கி மீனை அலசி திரும்ப ஐஸ் பாக்ஸில் வைப்பாங்க.